வணக்கம் ராதிகா. கடந்த பருவமழை காலத்தில் மழை பெய்தது. தொடர்ந்து ஏராளமான வயல்களில் நெல் மூட்டைகள் விளைந்தன. இதனை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் 59 நெல் கொள்முதல் நிலையங்களை துவக்கினார்கள். இந்நிலையில் போதிய ஈரப்பதம் அதிகமாக, அதாவது 20% அதிகமாக ஈரப்பதம் இருப்பதாக கூறி கொள்முதல் செய்வதற்காக அதிகாரிகள் மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அரசனூர் கொள்முதல் நிலையத்தில் 1500 மூட்டைகளும், தாயமங்கலத்தில் 1200 மூட்டைகளும், வேதியந்திரில் 2000 மூட்டைகளும், பிரம்மனூரில் 1600 மூட்டைகளும், இளங்கொடி மற்றும் நெல்முடி கரையில் தலா 1000 மூட்டைகளும் தேங்கி கிடக்கின்றன. இதனால் ஏராளமான மூட்டைகள் தேங்கி கிடப்பதால் பெரும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது 17%க்கும் அதிகமாக ஈரப்பதம் இருப்பதாகவும், இதனை வாங்கி நம்ம கிட்டங்கில் வைத்தால் இடைக்குறைவு ஏற்படும் என்பதால் இதனை காய வைத்து, அதாவது உலர வைத்து கொடுக்குமாறு வலியுறுத்தியதாக தெரிவித்தனர். இதனால் விவசாயிகள் தாமதமாக நெல் கொள்முதல் செய்வதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரவேலு.